அன்புள்ள கும்பராசி நேயர்களே, உங்கள் அன்பு ஜோதிடர் சிவசண்முக சுந்தரத்தின் அன்பான வணக்கங்கள். கும்பராசி நேயர்கள் ஏற்கனவே 7 சனியினால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. இந்த 7 சனி உங்களுக்கு கடந்த 5 வருடமாக நிறைய பிரச்சனைகளையும் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு சனி சொந்த வீடாக இருந்தாலும் உங்களுடைய ஜனன ஜாதகத்தின்படி சனியினுடைய பாதிப்புகள் இருந்தால் அது கண்டிப்பாக உங்களுக்கு தொந்தரவு பண்ணியிருக்கும். அது 30 வயசுக்குள்ளே இருந்தால் நிறைய கஷ்டங்களை சந்திச்சிருப்பீங்க, அவமானங்களை சந்திச்சிருப்பீங்க, வீட்டில் நிறைய கஷ்டங்களை துன்பங்களை சந்திச்சிருப்பீங்க, வெளி வட்டாரத்துலேயும் நிறைய அவமானங்களை பட்டிருப்போம், வேலை இல்லாமல் சிரமப்பட்டிருப்போம், வேலைக்காக அலைஞ்சிருப்போம், போதிய வருமானம் இல்லாமல் சிரமப்பட்டிருப்பீங்க. இந்த மாதிரி இருந்த கும்பராசி நேயர்களுக்கு அது மட்டும் இல்லை, ஜென்ம சனியாகவும் வேறு இருந்தார். அதனால் ஒரு மனநிலையில் இருக்க மாட்டீங்க. அதுக்கு வேவரிங் ஆகிட்டே இருக்கும். ஒரு சரியான சிந்தனையில் நம்மளால் செயல்பட முடியாது. இப்படி ஒரு காலகட்டத்தில் இருந்து உங்களுக்கு இந்த சனி பயிற்சியானது பாத சனியாக போகிறதுனால இந்த கடந்த 5 வருடங்களாக நீங்கள் பட்ட கஷ்டங்கள்லேருந்து ஒரு சின்ன ரெமெடி கிடைக்கும். ஏன்னா பாத சனிங்கிறதுனால ஏதாவது போகும்போது கொடுத்துட்டு போவாருங்குவாங்க. ஆகவே கண்டிப்பாக அதுக்கான ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்துல தான் போய் உட்காராரு. இப்போ 2ஆம் இடம் வந்து தனம், குடும்பம், ஆஃபீஸ் தானம். அப்போ இவ்வளோ நாள் பட்ட கஷ்டத்துலேருந்து கொஞ்சம் ஒரு ரெமெடியை கொடுக்குறாருங்கும் போது அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும். தவறும் பட்சத்தில் 2ஆம் இடங்கிறது தனம், குடும்பம், வாக்குஸ்தானம். மறுபடியும் அதில் நமக்கு தொந்தரவு கொடுத்துருவோம். அதனால் நம்ம எச்சரிக்கையாக செயல்பட்டு கரெக்டான இறை வழிபாட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்களா இந்த சனி பயிற்சி உங்களுக்கு ஒன்றும் தொந்தரவு பண்ணாது. அதே மாதிரி உங்களுக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஏதாவது பழைய வண்டி வாகனங்கள் இருந்தால் அதை மாற்றுங்க, புதுசாக வாங்கிக்கலாம், அதுக்கான அமைப்பை கொடுப்பாப்படி. வீடு நிலம் வாங்கிறதுக்கு யோசனை பண்ணியிருப்பீங்களா, வாங்கி கடனை சுமத்திக்கிங்க. அந்த கடனை கட்டுறதுக்காக நீங்கள் கஷ்டப்படுற மாதிரி இருக்கணும் இந்த சனி பயிற்சி. அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க, தாய்மார்கள், இவங்களெல்லாம் பத்திரமா பாதுகாத்துக்கணும். அவங்களுக்கு உண்டான தேவைகளை பூர்த்தி செய்து கொடுங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துங்க. இது ரொம்ப அவசியம். ஏன்னா 4ஆம் இடங்கிறது தாய் ஸ்தானம், மாதுஸ்தானம். அதனால் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நம்ம சரியாக பாதுகாத்துக்கணும். பேணி காப்பது நம்மளுடைய கடமை. அதே மாதிரி சனி வந்து உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய வீட்டுக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ 8ஆம் இடம் போது ஆயுள் ஸ்தானம். அப்போ ஆயுள் ஸ்தானத்தை சனி பார்க்கும்போது ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்கணும். விபத்துகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். அப்போ வண்டி வாகனங்களில் போகும்போது நீங்கள் மிக எச்சரிக்கையாக இருக்கணும். காரணம் என்ன, 4ஆம் இடத்தை வரை ஏற்கனவே அவர் பார்த்துட்டு இருக்கிறதுனால வண்டி வாகனங்களில் போகும்போது எந்த இடைஞ்சலும் இல்லாதவாறு நீங்கள் சரிப்பட்டு சரியாக செயல்பாடு பண்ணணும். இல்லைன்னா கண்டிப்பாக நாம் நேராக தான் போயிட்டுருப்போம், வரவங்க கரெக்டாக இருக்காங்களாங்க நமக்கு தெரியாது இல்லை. அதனால் நம்ம போகும்போது நம்மளை மட்டும் பார்க்காம எதிர்த்த வரவங்களையும் பார்த்து போக வேண்டிய காலகட்டாயத்துக்கு இந்த சனி பயிற்சி தள்ளிடும். அதனால் வண்டி வாகனங்களில் மிக எச்சரிக்கையாக இருங்க, போக்குவரத்தில் எச்சரிக்கையாக இருங்க, ஓடுற வண்டியில் ஏற முயற்சி பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுடைய வேகத்தை குறைக்க முடியுமோ அவ்வளோ வேகத்தை நீங்கள் குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி கெட்ட அபிலாசைகள், கெட்ட எண்ணங்கள்லாம் உதயமாகும். அதனால் அதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும். அதை அவாய்ட் பண்ணிக்கிட்டீங்களாவே ஓரளவுக்கு நம்ம வெளியே வந்துடலாம். அப்போ என்ன சார் பண்ணணும், இறை வழிபாடு கடைபிடிங்க, நல்ல ஆரோக்கியமான சிந்தனைக்கு உட்படுங்க, தியானம் பண்ணுங்க. இது செஞ்சீங்களாவே உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பினை இந்த சனி பயிற்சி கொடுக்கும். அதே மாதிரி உங்கள் வீட்டுக்கு 16ஆம் இடத்தை பார்க்குறாரு, லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. அது வந்து உங்களுக்கு ப்ளஸ். இவ்வளோ நாள் விரயத்தை பார்த்துட்டு இருந்தவ லாபத்தை பார்க்கறதுனால தொழிலில் மாற்றம் ஏற்படும். செய்கிற தொழிலில் கொஞ்சம் அபிவிருத்தி இருக்கும். ஒரு ஏதாவது ப்ரொமோஷன் எதிர்பார்த்துருக்கவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். பொதுவாக வருமானம் உங்களுக்கு அதிகமாகும். அந்த வருமானத்தை லாபகரமான வருமானமாக மாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிங்களா கண்டிப்பாக அது நல்ல அமைப்பை கொடுக்கும். ஆகவே இந்த 7 சனியில் இந்த கடந்த 5 ஆண்டுகள் பட்ட கஷ்டங்களுக்கு இந்த கடைசி 2 ஆண்டுகள் ஓரளவுக்கு மிக சிறப்பாகவே இருக்கும். ஆனால் ஒரு விஷயம், கரெக்டாக இறை வழிபாடு பண்ணுங்க. சனிக்கிழமை சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. இது கும்பராசியாக இருக்கிறதுனால
அவசியம் பண்ணணும். சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சனிக்கிழமையில் ராகு காலத்தில் விநாயகருக்கு விளக்கு போட்டுட்டு, சாயாதேவிக்கு விளக்கு போட்டுட்டு, சனி பகவானுக்கு விளக்கு போடுங்க. அதே மாதிரி பூரட்டாதி நட்சத்திரத்தில் வந்து குரு பகவானுக்கு விளக்கு போடுங்க. முருகர் வழிபாடு பண்ணுங்க. சனி பகவானுக்கும் விளக்கு போட்டுவாங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஏற்கனவே அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு சொல்லியிருக்கேன், முருகர் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப கை கொடுக்கும். அதே மாதிரி சனி பகவான் சனிக்கிழமை தோறும் எல் தீபம் ஏற்று வழிபடுவதனால பாத சனி உங்களுக்கு நல்ல சனியாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி நேயர்களே.